சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. என்னப்பா மாடு கிளை விட்டுறியா? மாடுன்னு சொல்லாதுண்ணா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இது ஆடுன்னு நான் சொல்ல முடியும்? நோ, இது எப்படி நான் ஆடுன்னு சொல்லுவேன்? பைத்தியமாண்ணா நீ? என்னப்பா என்னை போய் பைத்தியன்ற? நான் ஊரில் எவ்வளோ பெரிய பண்ணிட்டேன். நோ, யாரை வேணாந்துண்ணா, மரியாதை இல்லாமல் பேசுறது தப்பு. இது என்னடா இது? மாடு காலில் ஊந்தா பேச முடியும்? நோ, உனக்கு பேர் இருக்கிற மாதிரி இதுக்கு பேர் இருக்குண்ணா. பேர் சுகுமார். ஓஹோ, சுகுமாரை விற்க பாரியா? ஆமாண்ணா, வீட்டில் ரொம்ப கஷ்டம், வித்துலான்னு இருக்கிறேன். வாங்கிக்கிறியாண்ணா? நல்லா இருக்குதப்பா மாடு, ஏன் விற்கிற? கழுத்து மேலே வைப்பேன். சுகுமார் பேர் சொல்கிற, அது சொல்லியா? சரி, என்னப்பா இப்படி கோச்சிக்கிற? சுகுமார் என்ன விலை சொல்லுப்பா. நோ, சுகுமார் 10,000 ரூபாய் கொடுத்தா குத்துருவேண்ணா. 10,000மா? நான் என்ன பைத்தியக்காரனா நான்? சரி, நீ எவ்வளோ தரண்ணா சொல்லுண்ணா. 500 ஓகேவா? சரி குண்ணா. டப்புக்குன்னு ஓகே சொல்லிட்டான். 500 ரூபாய் தான் தருவேன், ஓகேவா? சரி குண்ணா டக்குன்னு. ஐயோ, யார் மத்தியில் மூச்சுன்னே தெரியல இன்னைக்கு. 500 ரூபாய்க்கு ஒரு சுகுமார். நோ, பாசமாக வளர்த்த சுகுமார், நான் பத்திரமா பார்த்துக்கண்ணா. நான் பார்த்துக்கிறேன்பா. சுகுமார், அண்ணா உன்னை விட்டு போறா, பத்திரமா இருடா. பாவம், கடத்தொல்ல, அதனால கொடுத்துட்டான். சுகுமார் என்ன சாப்பிடா? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி போடு. என்னப்பா பேசுற? மாடுன்னா சாப்பிடான், புல்லும் தழையும் சாப்பிடான், அதுக்கிட்ட போய் கேட்டுங்கிறேன். மாடுன்னு சொல்லக்கூடாது, சுகுமார் கோவம் வரும். ஓஹோ, இவரு பேர் சுகுமாரா? ஆமாம். நல்லது நல்லது. அண்ணா இப்போதான் வாங்கினியாண்ணா? எஸ், 10,000 ரூபாய் கொடுத்து இப்போ தான் வாங்கினேன். பரவாயில்லையா, 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா? நான் 20,000 ரூபாய்க்கு ஆளு கூட்டின்னு வரட்டேன். 20,000மா? உடனே கூட்டணும்ப்பா. இதோ கூட்டின்னு வரேன், ஆனால் கமிஷன் எனக்கு குத்துணும்னா தொடரும்பா. 500 ரூபாய் கொடுத்து வாங்கி 20,000 வரப்போகுது. ஹலோ ப்ரோ, இங்கே எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்கூல் எங்கே இருக்கு? அது எனக்கு தெரியாதுப்பா. ஓ, வில்லேஜ் மேன். யூ கவு மாமான்னு கத்துமா? மாமான்னு கத்தாது, மான் கத்து. ஓ, ஐ சி. சரி, இந்த பக்கம் எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்கூல் எங்கே பார்த்தீங்களா? நீ என்னப்பா வயிற்று கொட்டிக்கிற? அதுவெல்லாம் எனக்கு தெரியாது. ஓஹோ, இந்த மாடு என்ன வேலை போகும்? மாடு இல்லை, சுகுமார். சுகுமார். ஓ சரி, சுகுமார் பிரைஸ் 20,000 சேல். ஒன்லி 20,000. 50,000 கொடுத்துட்றேன். 50,000மா? என்னப்பா சொல்ற? உண்மை தான் சொல்கிறேன். நான் போய் ஏடிஎம்ல காசு எடுத்து வந்துடுறேன், இங்கே பிடிச்சி வைங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. டேய் சுகுமாரே, மூஞ்சாலே நான் பெரிய பணக்காரனா ஆக போறேன்டா. நோ, இந்த பக்கம் ஒல்லியா குள்ளமா ஹைட்டா ஒருத்தவங்க போனாங்களே, பாத்தியானா? சொல்லலாம், பாத்தியானா? அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி. வாவ், அவ்வளோ பெரிய பருப்பானா நீ? ஆமாம். இந்த மாடு நான் சேல்ஸா? 50,000 சேல்ஸ் ஆயிடுச்சு. 70,000 ரூபாய் நான் தரேன், கொடுக்குறியா? 70,000மா? என்னப்பா சொல்கிறேன்? ஆமாண்ணா, இந்த கலர் மாடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரு. இதை வச்சிருந்தா பல கோடிக்கு செல்வம் சேருமா. ஓஹோ, அதான் சுகுமாரை கேட்டு ஊழாப்புறா. நானா 70,000 ரூபாய் கொடுக்குறேண்ணா, குத்துருண்ணா. நான் வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுதான் நான் கூட குத்துருப்பேன். தோதாங்க வா, வாங்கி தரேன். நோ, இந்தா 500 ரூபாய் என் சுகுமார் கொடு. என்னப்பா சொல்ற? அவர் 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாராம். வித்தது தான், அதெல்லாம் பண்ணக்கூடாது. யோ, ஒரே ஒரு 500 ரூபாய் குத்துட்டு என்னயா ஏமாத்துறான் அந்த ஆளை, பாவம். இதை பாருங்க, அவன் கஷ்டம் கேட்டாங்க, அதனால நான் வாங்கியாச்சு. ஏன்பா, நானே தானே சுகுமார் ஓணுன்றேன், கொடுப்பா. சுகுமாரை நான் வாங்கிட்டேன், இந்த காசுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. மேலே ஒரு 1000 ரூபாய் போட்டு குத்தலாம், கேளுங்க. 1000 ரூபாய் போட்டு தரேன், புடி. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யோ, நாயா நீ 500 ரூபாய் தானே குத்த, அவங்க 1000 ரூபாய் போட்டு 1500 ரூபாய் தராங்க, வாங்கிக்கா. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, இதை நான் கொடுக்கவே மாட்டேன். அடடா அடடா, இதை நான் தேடி இருந்தேன். இது என் சுகுமார். நோ, 1,00,000 ரூபாய் கொடுக்குண்ணா, இது என்கிட்ட குத்துடுண்ணா. 1,00,000மா? ஆமாண்ணா. இந்தப்பா 20,000 ரூபாய் நான் குத்துறேன், என் சுகுமார் கொடு. ஏய், நான் வித்துட்டு நான் ஓவரா பேசுகிறேன். யோ, வெறும் 500 ரூபாய் குத்துட்டுனா சும்மா வித்துட்டு இன்னும் கிடக்குற. இல்லைன்னா நீ அவங்களுக்கு 20,000 ரூபாய் கொடு. அது எப்படிப்பா 20,000 ரூபாய் கொடுத்தா ஒத்துக்க முடியும்? அவர் 1,00,000 ரூபாய் வாங்குறாரு. மாடு அத்தை. மாடு வந்துதாங்க, இந்த ஆள் சீட்டிங் பண்றான். ஏய், உனக்கு 20,000 ரூபாய் தான்டா. இதுல 18,000 ரூபாய்க்கு வச்சுக்கடா. 18,000 ரூபாய் தானா? வாங்கிக்கண்ணா, பாவம் அவரும் விற்கணும்ல. ஆமாம்பா, நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம்பா. நானு பார்த்தாலே பாவமா இருக்குதுண்ணா, வாங்கிக்கண்ணா. வாங்கிக்கப்பா, அவர்தான் கொடுக்குறாருல. குரு வாங்கிக்கோ குரு. நீங்க எல்லாம் சொல்றதால வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சாரி பிரதர், உங்களுக்கு கொடுக்க முடியல. சாரி பிரதர், உங்களுக்கும் கொடுக்க முடியல. என்னண்ணா, எனக்கு தான் கொடுப்பேன்னு நம்பி நின்னுங்கிற, இப்போ சாரின்னு கேட்குற. 70 பெருசா 100 பெருசா? 100 தானே பெருசு. சரிண்ணா, நீங்க பாருங்க, வாங்க போலாம். சார், உங்களுக்கு தான் இது அமைஞ்சிக்குது சார். அண்ணா குட்ண்ணா. இல்லப்பா, நான் பேச்சு முடிச்சுட்டேன். பேசி முடிச்சிட்டியா? நோ, இப்போதான் ஏடிஎம்ல காசு எடுத்து தர சொன்னேன் நானே.
அதெல்லாம் டைம் பார் ஆகி போச்சு. சே அவங்கெல்லாம் கேட்டாங்க, அவங்களெல்லாம் கொடுப்பனு இல்லை, அது உங்களுக்கு தான் கொடுப்பனுக்குது. நோ நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க அவங்களுக்கே குத்துருங்க, என்னாலயா சண்டை? சந்தியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீயே வாங்கிக்கோ. இல்லண்ணா மனசு கஷ்டமாகுது, மத்தவங்க சாப்பிட்றதுக்கு ஆளாயிடும் நானு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வாங்கிக்கப்பா. ஆஹா எனக்கு வேணாண்ணா, யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு குத்துட்டுண்ணா. டேய் 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 என்ன விட்டு போற? யாருக்குன்னா குத்துண்ணா, எனக்கு வேணாண்ணா. ஐயோ இவனப்பா விட்டு போட்டான். எங்கடையும் விட்ட மாடு என்ன கூப்பிட்டு தெரிஞ்சு நிக்கிறேன். மாடு ஏய் ஒரு கிழமை பிடிச்சிட்டு மாடு. ஏ பெருச என்னதுக்கு நீ மாடை பிடிச்சிட்டு இருக்கிற? மாடுன்னு சொல்ல சுகுமார் 1 லட்சம் ரூபாய் வந்தா கொடுக்குறேன். முன்னாடி வந்தாலும் 1 லட்சம் ரூபாய்ன்ற உங்க மாட்டை. உண்மாடா சுகுமார் 18,500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிக்கிறேன். ஏய் யார் மட்டும் யார் வாங்குறது? அப்படி சொட்ட பேத்துக்கோ. ஏன்பா அடிக்க வர? காசு கொடுத்து வாங்கிக்கிறேம்மா. உங்க வீட்டுக்காரன் திருப்பி ஜெயிலுக்கு போன போல இருக்குடி. ஆமாண்டி அதான் போல இருக்குடி. என்னம்மா ஜெயிலு ஜெயிலுன்றீங்க? பின்ன அவங்க வீட்டு மாட்டை பூச்சி வச்சு நான் அவங்க கிட்டே ரேட்டு பேசுறேன். ஏமா காசு கொடுத்து வாங்கிக்கிறேம்மா. மோட என்னடா காசு கொடுத்தவன? ஐயோ அப்பா ஐயோ. மூஞ்சி பாரு. வா டேய் நீ வா நம்ம போலாம். லட்சுமி வா. அட பாவி நல்லா ஏமாத்திட்டாங்களே. வாங்க வாங்க வாங்க, என்ன வெற்றியா? வெற்றி தான். என்னப்பா காசு? இந்த காசு தான் எங்க அப்பா திரும்பி போயிட்டான். கேட்டாக்கா நானா பேசுறேன்னு தெரியுமா? சரி விடு, அதான் பிளான் பண்ணி உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டோம்ல, எங்களுக்கு ஷேர் கொடு. இந்தாப்பா எல்லாம் பிரிச்சு எடுத்துங்கப்பா. இந்த மாதிரி திருட்டு வேலை உங்க அப்பா இன்னொரு வாட்டி பண்ணானா சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ்ப்பா. அவங்க ஒரு போர் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டீங்க. நாங்கெல்லாம் அப்பயே அப்படி. ஏ வாங்கடா பிரியாணி சாப்பிட போலாம். வா. எப்பா அமௌண்ட் வந்துச்சு.